முத தடவை போட்டது. அவள் தாய் கூடயே தான் இருப்பாள், எந்த நேரமும் தாய் கூடயே தான் இருப்பாள். முதல்ல 5 பேர் போட்டாங்க, 5 பிள்ளைங்க இருக்காங்க. முதல்ல போட்டது இது 2வது வாட்டி 3 பிள்ளை போட்டிருக்கா. மொத்தம் 8 பிள்ளைங்கள நான் வளர்க்கணும். இன்னும் தெருவில் 2 பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு போடணும். ஃபேமிலி பிளான் பண்ணலான்னு முடிவுக்கு வந்திருக்கேன். 2 மாதம் டாக்டர்கிட்ட இன்றைக்கி போய் கேட்டேன், 2 மாதம் ஆகணுன்ட்டாங்க. இந்த பிள்ளைங்கள திங்கக்கிழமை கொண்டு வர சொல்லிட்டாங்க. 3 பேர் இருக்கிறாங்க, பையன் 2 பேர். பொம்பளை பிள்ளைங்களுக்கு திங்கக்கிழமை, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வியாழக்கிழமை வேதாரண்ய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். சரி, இந்த பாருங்க தங்கம் கிடச்சிருச்சு. ஆம்பளை பிள்ளை, கருப்பி பொம்பளை பிள்ளை. இன்னும் உள்ள ஒருத்தர் கிளாஸ் இதே மாதிரி ஒருத்தன், அவன் ஆம்பளை பிள்ளை. மற்ற 5 பேர் இவங்களோட ஒருத்தவங்க. இவங்க தாயை விட்டு நவர மாட்டாங்க, இந்த நேரமும் தாயோடு தான் இருப்பாங்க. அந்த பார்த்துருக்காங்க பாருங்கள், சமைக்கிறேன் சிக்கன். நானும் எங்கள் வீட்டுக்காரும் எதையுமே சாப்பிட்றது கிடையாது, மாமிசம்லாம். ஆனால் இதுங்களுக்காக வேண்டி சமைச்சிட்ருக்கேன். அந்த படுத்துருக்காரு, இவர் மட்டும்தான் எங்கள் வீட்டு பிள்ளை. திருத்துறைப்பூண்டியிலேருந்து தூக்கிட்டு வந்தேன். இவங்களாம் தெரு பிள்ளைங்க தான், அழைச்சிக்கிட்டேன், உள்ளார சேர்த்துக்கிட்டேன். இவர் மட்டும்தான் எங்கள் வீட்டு ஐயா. ஏன் எல்லாருமே என்னோட்டு தான் இல்லை, முத வந்தவங்க இவங்க தான். அப்புறம் தெரு பிள்ளைக்கு கன்சீவாக இருக்குன்னு சாப்பாடு போட்டு அண்ணா வந்துட்டாங்க. இந்த 2 பேர் தூங்குறாங்க. அண்ணா அழகு பதுமை தான் எல்லாம். நல்ல பிள்ளைங்க, யாரையும் எதுவும் செய்யாதுங்க. சின்ன பிள்ளைகளை திறத்துங்க. இவள் வெளியில் போனால் வரவே மாட்டான், இவளுக்காகவே வேண்டி சங்கிலி போட்டிருக்கு. அவனும் வரமாட்டான், இவள் வந்துடுவா. இவள் பேர் தான் பைரவி, இவள் ஒயிட்டி, அவன் தம்பி, அவன் மணி, அவன் பீட்டர், அவள் சின்ன பாப்பா, அவள் கருப்பி. சமையல் கோழி குழம்பு நடந்துகிட்ருக்கு பிள்ளைங்களுக்கு. எங்களுக்கு இனிமேல் தான் சமைக்கணும். வீட்டுக்கார் நிறையா சமைச்சு வச்சுட்டாரு. ஓகே கைஸ், வணக்கம்.